கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னா நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் என்னாலும் எப்போதும் ஒன்றாக நாடோட வருங்காலம் முன்னே கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டன் அணையில மழையே தானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக இருப்போமே தமிழ்நாடு
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம்
மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை இதர தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கின்ற இந்த திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து 234 தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நமது கேப்டனின் சொந்த மண்ணான கேப்டன் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய நமது மதுரை மாவட்டத்திலே மேலூரிலே உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் பெண்ணாக மதுரையின் மருமகளாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் அவர்களுடைய தலைமையிலே இங்கு கூடியிருக்கின்ற நமது அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் நமது பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் மணி செல்வம் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேர்தல் வரப்போகிறது. இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் முறையாக தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திற்கும் சென்று அத்தனை மக்களையும் நேரில் சந்தித்து ஒரு மகத்தான வெற்றிக்கு நாம் இன்னைக்கு எல்லா மக்களுக்காகவும் நாம உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமாக நாம நிச்சயம் நம்ம ஜெயிச்சா இந்த 2026 தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏற்கனவே மதுரை மாவட்டத்திலே 2 தொகுதிகளை முரசு வென்றெடுத்தது ஒரு சரித்திரம். மதுரை மத்தி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகளை நமது தலைவர் அவர் இருந்த பொழுது முரசு சின்னம் வென்றெடுத்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. அதுபோல இந்த முறையும் மதுரையிலே பெரும்பாலான தொகுதிகளை வென்றெடுத்து கேப்டன் பிறந்த மண்ணில் அவருக்கு அந்த வெற்றி கனிகளை சமர்ப்பிக்கும் நாள் தான் உண்மையான வெற்றி நாள் என்பது சொல்றேன். கேப்டனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் அவர் மதுரைக்காரரு, மதுரை மக்களே நீங்கள் அவரை சின்ன வயசுல இருந்து இங்க பார்த்திருக்கீங்க. அதனால தலைவர் அவர்கள் உலகத்திலேயே மிகவும் விரும்பிய ஊர் நம்ம மதுரை தான் என்பதை பெருமையோட நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது ஒரு தூங்கா நகரம். 24 மணி நேரமும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்.
இங்கிருந்துதான் கேப்டன் அவர்கள் தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவு தரணும் என்பதை மதுரை மண்தான் நம்ம தலைவருக்கு சொல்லி கொடுத்தது. தன்னுடைய வாழ்க்கையை ரேஷன் நம்மளுடைய ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து அரும்பாடுபட்டு நடிகராக இருந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து நம்மளுடைய நடிகர் சங்கத்துக்கே தலைவராக அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இந்த மதுரை மண்ணின் மைந்தர் நம்ம. அது மட்டுமில்லை, அரசியலில் ஆரம்பிச்சு 2005 இதே மதுரையில தான் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவு 28 லட்சத்துக்கு மேல் மக்கள் கூடி மகத்தான சரித்திர சாதனையை படைத்ததும் இதே மதுரையில தான். எங்க திருமணமும் இதே மதுரையில தான். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன், அதுக்கு அடுத்து வந்த அனைத்து மாநாடுகளும் நமக்கு வெற்றி மாநாடு. பிரபா சண்முகாக்கு 2 பேருக்கும் அழகர் கோயில்ல காது குத்தி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை மதுரையில இருந்துதான் தொடங்கி இருக்கிறது என்பதை உங்க மருமகளா நான் பெருமையோடு இந்த நேரத்துல சொல்ல, அதை பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். தலைவர் அவர்கள் நம்மிடையே கொடுத்து சென்ற அந்த கடமைகளையும் லட்சியங்களையும் நாம் வென்றெடுத்து உறுதியாக 2026 தேர்தலில் நீங்கள் அனைவரும் விரும்புகின்ற மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நிச்சயம் மிகப்பெரிய அளவு வெற்றி தேமுதிக கிடைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சட்டசபைக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்றேன். இங்க என் கண்முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களில் பேர் கவுன்சிலர்களாக வர போறீங்க. அது மட்டும் இல்லை, சேர்மனா வைஸ் சேர்மனாக இந்த மதுரை மாநகராட்சியும் நமது மதுரை மண்ணை அரசு பதவியில இருந்து எத்தனை பேர் அலங்கரிக்க போகிறீர்கள் என்பதை தான் நான் தினந்தோறும் எண்ணுகிறேன். எல்லா இடத்திலையும் இன்னைக்கு நம்ம போட்டா BL2 ஃபார்ம் முடித்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது சாதாரண வரலாறு கிடையாது. ஒரு வருஷமாக உங்க அண்ணி உங்ககிட்ட என்ன சொன்ன, பூத் கமிட்டி அமைக்கணும், BL2 முடிங்க, இதேதான் சொன்ன. அதனுடைய பலன் இன்னைக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நெஞ்சு நிமித்தி எங்களுக்கும் எல்லாருக்கும் BL2 ஃபார்ம் பண்ணிட்டோம், பூத் கமிட்டி அமைச்சிட்டோம் சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைவருக்கும் கழகத்திற்கும் இது மகத்தான வெற்றி என்பதை பெருமையா சொல்றேன். அதே மாதிரி ஆண்டு கட்சியும் ஆளும் கட்சியும் பூத் கமிட்டி அமைச்சா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் 63,000 பூத்துக்கும் BL2 ஃபார்ம் கொடுத்து பூத் கமிட்டி அமைத்த ஒரே கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக அதிமுகவுக்கு இணையாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்களே பாராட்டக்கூடிய அளவு இன்னைக்கு நாம மகத்தான சாதனை செய்திருக்கோம் என்றால் அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. நாம வெற்றி பெற்று வந்தால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மேலூர்ல சுற்று வட்டாரம் 18 பட்டி கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ காஞ்சிஸ்வரன் கோவில் அருகிலே நிகழ்ச்சி இப்ப நாம நடத்திட்டு இருக்கோம். இந்த கோவில் அருகிலே இருந்து உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன், நிச்சயம் தேமுதிக வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம மக்களுக்கு இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் என்று இந்த நல்ல நாளில் உங்கள் முன்னாடி நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அடிக்கடி அகற்றி வருகிறார்கள். இதனால இங்க கடை வியாபாரிகள் பாதிப்புக்குள்ளாவதை நாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்காம இங்க புதிய பேருந்து நிலையம் மற்றும் புதிய தினசரி மார்க்கெட் உள்ள கடைகளை ஏற்கனவே நீண்ட காலமாக கடை நடத்தி வருபவர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ற, முறையாக ஏலம் நடத்தி உண்மையில் உழைப்பவர்களுக்கு
உண்மையில் இங்கு வாழ்பவர்களுக்கு அந்த கடைகளை இந்த அரசாங்கம் ஒதுக்கி தரணும். இல்லை என்றால் மருமகளாக நான் சொல்றேன், 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வேலைகளை நாங்களே களத்தில் இறங்கி உறுதியாக செய்வோம் என்பதை நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க மேலூர் வட்டம் பட்டாப்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பூதமங்கலம், கொடுக்கம்பட்டி, வஞ்சிநகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளக்காடு பகுதி சுற்றுவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை பாதிக்கின்ற வகையில் தமிழக அரசு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க உள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழக அரசு இதற்கு மறுபரிசீலனை செய்து இந்த திட்டத்தை மக்களுடைய ஒப்புதலுடன் தான் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கொட்டாம்பட்டி ஒன்றியம் கள்ளக்காடு சுற்றுவட்டார பகுதியில் 18 கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் சிப்காட்டை அரசு நிச்சயம் மறுபரிசீலனை செய்யும். எந்த ஒரு இந்த திட்டம் வந்தால் அது மக்கள் விரும்பினால் மட்டுமே அந்த திட்டம் வெற்றி பெறும். மக்களை எதிர்த்து நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர, அதனால நிச்சயம் யாருக்கும் பலன் இருக்காது. எனவே தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மதுரை மக்கள் சார்பாக இன்னைக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஓராண்டு காலம் எளிய மக்கள் பலவித போராட்டங்களை நடத்தியும் இன்றைக்கு வரைக்கும் அது பற்றி மறுபரிசீலனையை செய்யாத தமிழக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறது. செவடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி மக்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் எதுவுமே காதல விழுகாத மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் 2026 மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டியே தீர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் மதுரை மக்கள் சார்பாக நான் சொல்றேன். மேலூர்ல நடைபெற உள்ள இல்லம் தேடி உள்ளம் நாடி நிகழ்ச்சியில ஒத்துழைப்பு வழங்கிய மேலும் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் ஏஆர்டி ஆண்டிசாமி, மேலூர் தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட கழக துணை செயலாளர் SRK சண்முகராஜா, முத்துவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவணன், செயலாளர் வித்தி கண்ணன், மேலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்ம கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்குமே இந்த நேரத்தில் நாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிஸ்டர் காளீஸ்வரன் அவர்களுக்கும், பரசுராம் அவர்களுக்கும், ரவி கொட்டாம்பட்டி அவர்களுக்கும், ஆறுமுகம் வல்லாளப்பட்டி அவர்களுக்கும், அனைத்து நகர சார்பு அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் நிச்சயம் மகத்தான வெற்றி பெறுவோம். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, SIR அப்படின்னு ஒண்ணு வாக்கு திருட்டு நடப்பதாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பொருளை, உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நேரடியாக வீட்டுக்கு போய் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம கையிலோ அது மாதிரி நம்ம வாக்குகளை நீங்கள் தான் வாக்கு சாவடிக்கு சென்று உறுதி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுடைய வாக்குகளை நிச்சயம் உறுதி செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். மீறி வாக்கு திருட்டு நடந்தால் இங்கு மக்கள் புரட்சி வெடிக்கும் 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 என்று உறுதியா சொல்றேன். மலையை திருடுனாங்க, மரங்களை திருடினாங்க, கனிம வளத்தை திருடினாங்க, மலைகளையே முழங்கினாங்க. இன்னைக்கு என்னடான்னா வாக்கையும் திருடுறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் இந்த ஜனநாயக நாட்டில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை மக்களாகிய நீங்கள் தைரியமாக எழுப்பணும். யார் வாக்காது திருடப்பட்டால் நிச்சயமாக எங்கள் மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் மூலம் தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும். அதே மாதிரி டிசம்பர் 28 நம்ம கேப்டனுடைய 2ஆம் குரு பூஜை,
அனைவரும் தவறாமல் மதுரை மக்களே நீங்கள் வந்து தலைவருடைய உறுப்புகளை தர வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய ஜனவரி 9 இந்த தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மதுரை மாநாட்டுக்கு இணையாக ஜனவரி 9 கடலூர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு. அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. எனவே அனைவரும் தவறாமல் வந்து மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வருவீங்கள? எல்லாரும் வருவீங்கள? அனைத்து பேர் வருவாங்க. ஏன்னா இந்த நாம காட்ட போகின்ற அந்த மகத்தான வெற்றி கூட்டம் தான் நம்ம தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம். 2026 தேர்தலில் வெற்றியை பெற்று அந்த வெற்றி கையை நம்ம தலைவர் காலடியில் கேப்டன் ஆலயத்திலே சமர்ப்பிக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்க அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். நான் வந்ததுல இருந்து பார்க்கிறேன், மழை அப்படியே லைட்டா தூங்கிட்டே இருக்குது. இல்ல, எப்பவுமே கேப்டன் சொல்லுவாரு, நல்லவர்கள் வந்தாலே பூமி குளிர்ந்துடும் சொல்றாரு. நல்லவர்கள் வந்தால் பூமி குளிரும். அதனால தலைவர் நல்லதுதான் மக்களுக்கு செய்திருக்கார். ஒரு சிறந்த உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். அதனால நிச்சயம் வருண பகவான் நமக்கு எந்த இடையூறு செய்ய மாட்டார். பூமாரி தூவி நம்மளை வாழ்த்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும். எனவே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக முற்ற வேண்டும் என்று சொல்லி வராரு வராரு அழகர் வராரு. அது இந்த மண்ணுக்கு பெருமைக்குரிய ஒரு பாடல். எப்படி அழகர் ஆத்துல இறங்கும் போது மதுரையே குலுங்குமா, அது போல நம்ம மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல 2026 தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகவும் கூப்பி நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் வாட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் வாட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே.
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மதுரை மண்ணின் மைந்தன் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு மதுரையில் எங்கள் மக்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்க எல்லாரும் பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் அவர்களுக்கும் மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் என் கண் முன்னாடி இங்கு கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிக்கு நாம் நேரடியா சென்று கொண்டிருக்கிறோம். இது 3ஆம் கட்ட பயணம். நாளை நாம மதுரையில முடிச்சு நான் கோயம்புத்தூர் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஊட்டி, திருப்பூர், ஈரோடு முடிச்சு 3ஆம் தேதி நான் சென்னைக்கு திரும்புகிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய 3ஆம் கட்ட பயணம் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு 4ஆம் கட்ட பயணம் கன்னியாகுமரியில இருந்து விருதுநகர் வரை அதுவும் நடக்க இருக்கிறது. அப்படி முடிக்கும் போது தமிழ்நாடுல எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடியே அனைத்து தொகுதிகளுக்கும் சென்ற ஒரே கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 20 ஆண்டு காலம் முடிச்சு 21வது ஆண்டுல நம்ம இருக்கிறோம். எத்தனையோ வெற்றிகள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ துரோகங்களை எல்லாம் கடந்து இன்றைக்கு மக்களின், தொண்டர்களின், நிர்வாகிகளின் பேராதரவோடு மகத்தான ஒரு இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமேல் இந்த கட்சி அவ்வளவுதான் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வாய் அடைத்து போயிருக்கிறார்கள். நம்ம செய்கின்ற இந்த கடுமையான உழைப்பு எல்லா மக்களையுமே இன்னைக்கு தேமுதிக பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னா இந்த வெற்றிக்கு காரணம் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர் தான், வேற யாருமே இல்ல. இன்னைக்கு எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டி அமைச்சு
ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இணையாக தேமுதிக நிக்குது என்றால் அது கடுமையான உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இதே மதுரையில 2 தொகுதிகளை நாம் வென்றோம், மதுரை மத்தி மற்றும் திருப்பரங்குன்றம். நாளைக்கு என்னுடைய ரத யாத்திரை பயணம் திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலே தொடங்கி நாளைக்கு முழுக்க ரத யாத்திரை இருக்கிறது. எனவே உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இந்த முறை 2026 தேர்தல் வரும் பொழுது தமிழ்நாடு முழுக்க மீண்டும் வெற்றி கூட்டணியோடு வெற்றி வேட்பாளரோடு ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து மக்களை சந்திச்சு நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதை உறுதியாக உங்கள் மருமகளா உங்க பொண்ணா மதுரை மண்ணின் மைந்தனினுடைய துணைவியாராக இந்த நல்ல நாளை உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அது மட்டுமே இல்ல, விஜய பிரபாகர் அவர்களுமே தமிழ்நாடு முழுக்க வந்து மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எனவே உங்ககிட்ட நான் சொல்றதெல்லாம் இப்ப தேர்தல் நேரம் வர்றதுனால நம்ம மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லாரும் உழைச்சு தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றணும் என்பதுதான் முக்கியம். எனவே இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த கூட்டணியோடு வந்து நிச்சயம் உங்களுக்காக உழைத்து ஒரு சில தீர்மானங்களை ஒரு சில கோரிக்கைகள் மக்கள் என்னிடம் கொடுத்ததை மட்டும் இப்ப உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஊமச்சி குளம் 4 முனை சந்திப்பு பக்கத்தில் உள்ள 10 கிராமங்களில் இருந்து பெண்களுக்கு சரியான கழிப்பிட வசதி இல்லை. அதே மாதிரி அம்பேத்கர் காலனில குளிப்பதற்கு தண்ணி தொட்டி வசதி இல்லை. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடங்கள் இயங்கி வருகிறது. மேல்நிலை பள்ளி இங்கு இதுவரைக்கும் இல்லை. மதுரைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது படிக்கணும்னா, அப்போ இங்க சத்திரப்பட்டிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால மதுரை மக்கள் சார்பாக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம், உடனடியாக இங்க மேல்நிலை பள்ளியை கொண்டு வர வேண்டியது ஒரு அரசின் கடமை. நிச்சயம் மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் அமைக்க போகும் வெற்றி கூட்டணி உறுதியாக ஆட்சியை அமைத்து மக்கள் கோரிக்கைகள் அத்தனையும் நாங்கள் முன்னின்று நிறைவேற்றுவோம் என்று உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க ஊமச்சி குளம் 4 முனை சந்திப்புக்கு பக்கத்துல 10 கிராமங்கள்ல பெண்களுக்கு சரியான கழிப்பிட வசதி இல்ல. அதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உறுதியாக மக்களுக்கு நம்ம கூட்டணியும் நம்ம வேட்பாளர்களும் உறுதுணையாக இருந்து வெற்றி பெற செய்வோம். டிசம்பர் 28 தலைவருடைய குரு பூஜை நீங்க எல்லாரும் சென்னைக்கு வந்து கலந்துக்கணும். அதே மாதிரி ஜனவரி 9 இந்தியாவில உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான மாநாடு கடலூரில் ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நாம் நடத்த இருக்கிறோம். தலைவரை பொறுத்த வரைக்கும் தெரியும், கேப்டனை பத்தி மதுரையில வந்து நான் அதிகம் பேசுறது இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் கேப்டன் யாரு, இந்த மதுரை மண்ணின் மைந்தன். அதனால கடையேடு வள்ளல்கள் வாழ்ந்த இந்த பூமியில 8வது வள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் 9வது வள்ளலாக நமது கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவு இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மதுரையின் மைந்தனாக பெருமைக்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம கேப்டன் இருக்கிறார் என்றால் அந்த பெருமை மதுரை மக்கள் உங்க ஒவ்வொருத்தரையுமே அது சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேப்டன் இருந்த போது கூட அவரை பத்தி நிறைய யாருக்கும் தெரியல. யாருமே அப்ப வந்து பெருசா கேப்டன் செய்த உதவிகளையோ கேப்டன் நல்ல மனசையோ புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு கேப்டன் மறைந்த பிறகு எந்த யூடியூபர் திறந்தாலும் கேப்டன் 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 மட்டுமே தான். ஏன்னா அந்த அளவு அவர் நல்லது செஞ்சிருக்கார். பசித்த வயிறுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் இங்க ரைஸ் மில்ல இருந்து அதை கத்துக்கிட்டார்.
அப்புறம் சினிமாக்கு போனார், அங்கேயும் பார்க்கிறார். நான் என்ன உணவு சாப்பிடுறேனோ அதான் மக்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் நடிகராக, உச்ச நடிகராக, டாப் ஹீரோவா வந்த பிறகும், எதிர்கட்சி தலைவரான பிறகும், நடிகர் சங்க தலைவராக இருந்த போதும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை தான் சம்பாதிச்ச சொந்த காசுல கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். இப்போ கார்த்திகை மாசம் எல்லாரும் நிறைய பேர் வந்து மாலை அணிஞ்சு சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. கேப்டன் சற்றேறக்குரிய 30 வருஷம் சபரிமலைக்கு இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருந்து போயிருக்கார். அதனால அந்த நம்மளுடைய ஐயப்பா பக்தர்களை பார்க்கிறப்போ எனக்கு கேப்டன் ஞாபகம் தான் வருது. உங்க மருமகளா ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற, என்ன பொன் பார்க்க வரப்போ கேப்டன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு காவி வேட்டி கட்டி ஒரு சன்னியாசி மாதிரி, சாமியார் மாதிரி தான் வந்து என்னைய பொண்ணே பார்த்தார். டிசம்பர் 12 தான் நிச்சயதார்த்தம். ஜனவரி 31 இதே மதுரையில மீண்டும் ஒரு அழகர் ஆற்றில இறங்குகிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அன்னைக்கு திருமணம் நடந்துச்சு. தமுக்கம் மைதானல லட்சக்கணக்கான பேருக்கு அன்னைக்கு கேப்டன் உளவளிச்சார். இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் செய்ததுதான் சரித்திர சாதனை. அதே மாதிரி 2025 கட்சி ஆரம்பிச்சதும் இதே மதுரையில தான். எங்களுடைய எல்லா நல்ல விஷயமும் மதுரையிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை இந்த மதுரையில சொல்லாம நான் வேற எங்க சொல்ல முடியும்? எனவே என் மக்களை, என்னுடைய மதுரை மக்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கேப்டன் சொல்வார் இத, அவருக்கு உலகம் எல்லாம் போயிருக்கார், ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எதுன்னு கேட்டா மதுரை அப்படின்னு சொல்வார். எடுத்த உடனே சொல்வார். ஏன்னா அவருடைய ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம் இந்த மதுரை தான். அதனாலதான் தென்பாண்டி சிங்கம், மதுரை வீரர், அந்த மாதிரி எல்லாமே கேப்டன் படங்கள் பார்த்தா மதுரையை சார்ந்ததாக தான் இருக்கும். எனவே ஜனவரி 9 நீங்கள் அனைவரும் மாநாடுல வந்து கலந்துக்கங்க. அந்த மாநாடு மதுரைக்கும் நமது மக்களுக்கும் பெருமை அளிக்கக்கூடிய அளவு 2026 தேர்தலுக்கு வெற்றிக்கு அச்சாரமாக அமைந்து கின்னஸ் சாதனை படைக்க நீங்களும் அதுல வந்து பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பிலாவடி கருப்பு அவர்களுக்கும், மணிமுத்து அவர்களுக்கும், பழனியாண்டி அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ, காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம், போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து, கேப்டன் அணையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீராக நிற்பாக பகலா உழைப்போம், சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக
திராவிட கழகம் தேசிய முற்போக்கு 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 திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட ஹலோ கேக்குதா எல்லாருக்கும்? ஹலோ பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் இந்த மதுரை மண்ணின் வாழ்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை கேப்டன் அவர்களை மன்றை வணங்கி இன்னைக்கு அலங்காநல்லூரிலே என்னை காண வந்திருக்கும் என்னுடைய கழக நிர்வாகிகளே மகளிர் அணி சகோதரிகளே மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் அவர்களே ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே என் மகளிர் அணி சகோதரிகளே கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் நான் இது
பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அலங்காநல்லூர் அப்படின்னு சொன்னாலே இங்க ஜல்லிக்கட்டு காளைகளை உலகம் முழுவதும் தலைவர் அவர்கள் கூட ஒரு முறை ஜல்லிக்கட்டு காளை நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இங்க கேப்டனே டேய் பீட்டா மதுரை கிட்ட வச்சுக்காத, மதுரை எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அலங்காநல்லூர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு முதலில் ஞாபகம் வருவது கேப்டனுடைய குடும்ப ஜோசியர் அண்ணன் சுந்தரானந்தம் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நாம் அந்நியா முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நமது சுந்தரானந்தம் அண்ணன் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் கிடையாது, அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு காளை மட்டும் இல்ல, மதுரையே வீரம் செறிந்த மண், தைரியத்திற்கான மண். நீங்க டான்ஸ் ஆடுறப்ப அப்படியே ஏன் பார்த்து சொன்னுங்க, அதுதான் மதுரை, அதுதான் மதுரை கெத்து. அதனால கேப்டனும் இங்க இருந்து வந்ததுனால இந்த எல்லாமே கேப்டன் கிட்ட இருந்துச்சு. விசில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை விசில் அடிப்பார் கேப்டன். அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து வியந்து போயிருக்கிறேன். ஏன்னா மதுரைனாலே லந்து, மதுரைனாலே கெத்து, மதுரைனாலே சிறப்பு. அதனால மதுரை மண்ணின் மைந்தரின் மனைவியாக, இந்த மதுரையின் மருமகளாக, உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகருக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே நம்மளுடைய பணிகளை தொடங்கி விட்டோம். நீங்க எல்லாரும் பொறுத்திருக்கணும். நிச்சயமாக இந்த முறை 2026 தேர்தல் மக்கள் விரும்பும் கூட்டணி, எங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக நிச்சயமாக அமைக்கும். மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இன்னைக்கு அலங்காநல்லூர்ல உங்க முன்னாடி சொல்கிறேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே மதுரையில நம்ம 2 தொகுதிகளை வென்று எடுத்திருக்கிறோம். மதுரை மத்தி மற்றும் திருப்பரங்குன்றம். இந்த 2 தொகுதிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் பல தொகுதிகளை தேமுதிக வென்று நிச்சயம் நமது முரசு வெற்றி கோட்டும். ஏன்னா என் மக்களோட ஆதரவோட என்று இந்த நேரத்தில் சொல்றேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவரின் ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்துகிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 3ஆம் கட்ட பயணத்தை ஒரு வாரத்தில் நான் முடிக்க இருக்கிறேன். அதிகமான தொகுதிகளை தேர்தலுக்கு முன்பே சந்திச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டுமே. அதே மாதிரி தேர்தல் வருவதால பூத் கமிட்டி அமைங்க, BL2 அமைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 63,000 தொகுதியிலே அத்தனை பூத்துலயும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு தேமுதிக தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியா மாறி இருக்கிறது என்றால் இந்த வெற்றி கழக நிர்வாகிகள் உங்களுக்கு கிடைத்த வெற்றி, நம்மளுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி நிச்சயம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கின்ற ஒரு வெற்றியாக நாளை சரித்திரம் நிச்சயமாக நாம் அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தேர்தல் வந்தால் நாம என்ன செய்யணும்ன்றத உங்ககிட்ட சொல்றேன். அலங்காநல்லூர்ல நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து வரும் பொழுது நமது மக்கள் விரும்புகின்ற பல்வேறு அத்தனை பிரச்சனைகளையும் நாம தீர்க்க வேண்டி இருக்கு. அதுல மிக முக்கியமாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இங்க மிக சிறப்பாக நடக்கவும் கரும்பு விவசாயத்துக்கும் பெயர் பெற்றது. இங்க நம்மளுடைய தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை
கரும்பு விவசாயிகளுக்கு நிச்சயம் பலன் அளிக்க வேண்டும். இங்கு பல ஆலைகள் மூடப்பட்டுள்ளது. அந்த ஆலைகள் திரும்ப ஓபன் பண்ணி எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பை நிச்சயம் நாம் உருவாக்குவோம். அது மட்டும் இல்லை, இங்க தஞ்சாவூருக்கோ தனியாருக்கோ இங்க ஆலைகள் போறதுனால இங்க மதுரையில இதுவரைக்கும் மூடப்பட்ட ஆலைகளை திறந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டியது நமது கூட்டணியினுடைய வேலை. அதை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல இங்க சுற்று வட்டார பகுதி முழுக்க கொய்யாப்பழ விளைச்சல் மிக அதிகமானது. ஆனா அதுக்குரிய விலையோ எதுவும் கிடைக்காதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நானும் டெய்லி இங்க வந்தேன்னா டெய்லி ஒரு 2 கொய்யாப்பழம் வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவேன். அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா கொய்யாப்பழம் நம்ம உடம்புக்கு மிக மிக நல்லது. அதனால அதற்கு புவிசார் விருது வாங்கி உலகம் முழுவதும் அந்த கொய்யா பழங்களை மிக சிறந்த முறையில எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க அந்த வாழ்வாதாரத்தை, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நாம நிச்சயம் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். எஸ்ஐஆர் அப்படின்னு வாக்கு திருட்டு என்று எல்லா இடத்திலும் நடப்பதாக ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, அவங்க வாக்குகளை அவரவர்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். நாளைக்கே பூத்துக்கு போய் உங்க ஓட்டு நிச்சயம் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தருமே நாளைக்கே போய் செக் பண்ணணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். அது மாதிரி நம்ம வாக்கு நம்ம கையில, யாரையும் நம்ப வேணாம். அதனால நம்ம வாக்குகளையும் குடும்பத்தார் வாக்குகளையும் உறுதி செய்து கொண்டு வாக்கு திரட்டு நடக்காமல் தடுக்க வேண்டியது நமது மக்களோட கடமை என்று இந்த நேரத்தில் சொல்ற. நிச்சயம் நீங்க எல்லாரும் போய் அதை உறுதி செய்யணும். ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, மர கொள்ளை, கனிமவள கொள்ளை, டாஸ்மாக் போதை, கள்ளச்சாரம், இப்படிதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சரி, மக்களும் இன்னைக்கு திருடுறாங்க லஞ்ச ஊழல் சொல்றப்போ இன்னைக்கு மக்களுடைய வாக்குகளையும் திருடுறாங்கன்னா இதை விட ஒரு தலைகுறைவு என்ன இருக்க முடியும்? அப்படி நிச்சயமாக யார் வாக்குகளோ திருடப்பட்டால் உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் புரட்சி வெடிக்கும். அந்த தேர்தலிலே எந்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் அவரவர்களுக்குரிய வாக்குகளை அவரவர்கள் பகிர வைக்கின்ற உரிமை எல்லாருக்குமே உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. மழை பெய்யுதுனாரியா? பாலமணி கேப்டன் பாலமேடியா? பாலமேடு கேப்டன், பாலமேடு ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் அது சொல்றீங்க. மதுரைனாலே எல்லாத்துக்குமே ஃபேமஸ் தான். மதுரை மல்லி ஃபேமஸ், மதுரை பரோட்டா ஃபேமஸ், மதுரை சிக்கன் தண்டா ஃபேமஸ், மதுரையில் இருக்கிற கறி தோசை ஃபேமஸ், மதுரை மீனாட்சி ஃபேமஸ், மதுரை ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், எல்லாமே ஃபேமஸ் தான். இத 1 2 நம்ம சொல்ல முடியாது. அதுதான் மதுரைக்குரிய கெட்டு, அதுதான் மதுரைக்குரிய தெம்பு, அதுதான் நாம் எல்லாரும் வாழ்வதற்கான உரிமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நிச்சயம் மதுரை மண் சாதாரண மண் இல்லை. எனவே நிச்சயம் நாம் சந்திப்போம், சாதிப்போம். டிசம்பர் 28 தலைவருடைய 2ஆம் குரு பூஜை அனைவரும் தவறாமல் நீங்கள் சென்னைக்கு வரணும். அதே மாதிரி ஜனவரி 9 இந்தியா இல்ல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு கடலூர்ல நடக்கின்ற மாநாடு, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டில நீங்கள் அனைவருமே
பங்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? அந்த வெற்றி உங்கள் வெற்றி. நாம் காணும் இந்த வெற்றி நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். அதனால இன்னைக்கு எங்க மக்கள் பூரா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கீங்க. அதாவது இதுதான் வைப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இட்ஸ் a vibe. This is called மதுரை vibe. This is called மதுரை vibe. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம்.